வணக்கம். குருவே சரணம். நெத்திக்கண் திறப்பு பத்தி இந்த பதிவுல கொஞ்சமா பார்த்துடலாம். அதாவது ஒரு நெத்திக்கண் திறந்த ஞானி, சுத்த ஞானி, அவங்க உத்து பார்த்தாங்கன்னா இறந்து போன பிணமே விழித்து எழுந்துரும். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவங்கள இந்த மனித பிறவிலே நம்ம மாறலாம். அதுதான் ஞானிகள் நிலை, சித்தர்கள் நிலை. இப்ப பல பேர் எடுத்துக்கிட்டா இந்த கண்ணே ஒழுங்கா தெரியுமா என்னன்னு தெரியல, உடனே ஓடியாங்க எனக்கு தான் நெத்தி கண்ணை திறந்து இருக்கு, நான் தான் உங்களுக்கு குரு, உடனே அப்படி கைய வச்சு நெத்தி கண்ணை திறந்து விடுற, நீயும் கடவுளா மாறலான்னுட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு அலையிற சில ஜென்மங்களுக்கு இந்த பதிவுகள். ஒருவனுடைய நெத்தி கண்ணை திறக்கிறது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு பாவ செயல். அது ஞானிகள் மகான்கள் செய்யவே மாட்டாங்க. அவங்க அருள் கொண்டு, அருள் சாவி கொண்டு அந்த நெத்திக்கண் கதவை திறக்கணுங்க. சும்மாலாம் அடுத்தவங்க திறக்கிறது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். எனக்கு நெத்திக்கண்ணை திறந்துடுத்துன்னுட்டு, அதாவது பழமொழி சொல்லுவாங்க, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கணும். அந்த மாதிரி பலர் இந்த பூமியில் வாழ்கின்றார்கள். ஒரு சிலர் தான் உண்மையான ஞானத்தை நோக்கி நெத்திக்கண் திறந்த பிறகு மக்களுக்கு உண்மையான முறையில ஞான போதனைகளை கொடுக்கறாங்க. நன்றி, வணக்கம்.